ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நாகர்கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாகராஜா டெம்பிளோட வரலாறை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகருக்குன்னே தனி கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. முற்காலத்தில் இந்த நாகராஜா கோயில் இருந்த இடம் வயல்கள் சூழ்ந்து தாங்க இருந்திருக்குது. அந்த வயலில் விளைஞ்சிருந்த நெற்கதிர்களை அறுக்கும் போகும்போது அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்திருக்குது. அதை கண்டு பதறி போன அந்த பெண் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாறை இருந்ததாகவும் அதுக்கு மேலே அஞ்சத்தலையுடன் கூடிய ஒரு நாகர் உருவம் இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த நாகர் சிலையிலிருந்து ரத்தம் வடிந்ததை பார்த்து மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இதை அடுத்து அந்த நாகர் சிலைக்கு பொதுமக்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டது ரத்தம் வருவது நின்று போயிருக்கு. அன்று முதல் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தினமுமே பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இதனால தொடர்ந்து பாலாபிஷேகம் செஞ்சு வரக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கினதாக அவங்க நம்பியிருக்காங்க. இந்த நாகர் சிலைக்கு ஓலையால் வேந்த குடிசை அமைச்சு நாகர் சிலையை வச்சு ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்தில் வழிபட்டிருக்காங்க. தமிழகத்தில் நாகர் வழிபாட்டுக்குன்னு தனியாட்டு அமைஞ்ச ஒரு கோயில் இதுதாங்க. திருவாம்பரம், பாமணி, நாகப்பட்டினம், திருகாளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பானந்தாள், கீழப்பெரும்பள்ளம், கோடகநல்லூர் போன்ற கோயில்களில் மூலவரான சிவபெருமான நாகங்கள் வழிபட்டு தங்களுடைய கொடிய தோஷங்களை போக்கி கொண்டதுனால இந்த மாதிரியான ஸ்தலங்கள் பெருமை பெற்றிருக்கு. கேரள கட்டடக்கலை பாணியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை நாகங்களே பாதுகாக்கின்றன. கருவறையில் நாகராஜர் 5 தலைகளுடன் கூடிய சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இந்த நாகராஜா கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ஆனால் முக்கிய நுழைவாயில் தெற்கு நோக்கியே அமைஞ்சிருக்கு. இந்த வாசலை மகாமேரு மாளிகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட தரிசன நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோயில் நடை எப்போதும் திறந்தே இருக்குங்க. கருவறையில் நாகராஜா இருக்கும் இடம் மணல் திட்டாட்டு தான் இருக்குது. வயல் இருந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எப்போவுமே நீர் ஊறிக்கொண்டே இருக்குது. இந்த நீருடன் சேர்ந்த மணலையே கோயில் பிரசாதமாட்டு பக்தர்களுக்கு வழங்குறாங்க. இந்த மணல் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும், தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் மாறிக்கொண்டே இருப்பது ஆச்சரியத்தக்க ஒன்றாகும். இதையே சிறப்பு வாய்ந்த நாகராஜா கோயிலுக்கு நீங்களும் டைம் கிடைச்சா சென்று உங்களுடைய நாகதோஷங்கள், உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷமா வாழுங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.